Hi friends, welcome to RS Healthy Kitchen. இனிமேல் இந்த ஆரஞ்சு பழத்தோல் தூக்கி போடாதீங்க. இதை வச்சு நம்ம சூப்பரான நம்ம ஸ்கின்க்கும் சரி நம்ம பாத்திரங்களும் சரி பளபளனாக்கலாம். அது எப்படின்றதை இந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி யாராவது என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடியோ தேடி வருங்க. அது ஒன்றும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அருமையான நம்ம ரத்த சோகம்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆரஞ்சு பழத்தோலை நம்ம எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு 2 தோலை நான் எடுத்து வெயிலில் காய வச்சு தனியாக வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான். இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இதை நம்ம சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இதை நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். நீங்கள் அப்படியே முழுசாக போடும்போது நமக்கு அரைப்படாது. அதனால நம்ம இது மாதிரி நல்லா இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு எடுக்கும் போது நல்லா நமக்கு ஒரு மாதிரி பொடி மாதிரி நல்லா அரைஞ்சி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிக்சியில் பல்ஸ் மோடில் தாங்க 2-3 தடவை நான் போட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் அது மாதிரி பல்ஸ் மோடில் 2 தடவை நல்லா சுற்றி எடுக்கும் போது நமக்கு நல்லா ஒரு தூள் மாதிரி நமக்கு கிடைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, கரெக்டான ஒரு தூள் மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நான் இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தூளில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மக்கிட்ட இருக்க வினிகர் இருக்கு இல்லையா, அதை அது முழுகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை ஊற்றிட்டு அப்படியே ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊற வைக்கலாங்க. இது நல்லா ஊறி வரட்டும், ஒரு பக்கமாக இருக்கட்டும். இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அப்போ தான் அதோட சாரெலாம் நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை வடிகட்டி எடுத்துப்போம். நான் ஒரு துணியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் என்ன ஃபில்டரில் நீங்கள் இரும்பு ஃபில்டரில் வடிகட்டினாலும் நமக்கு கரெக்டான அந்த ஜூஸ் கிடைக்காது இல்லையா, அதனால் ஒரு துணியில் நான் வடிகட்டிக்கிறேன். இப்போ நம்ம அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா எவ்வளோ திக்காக நமக்கு ஒரு லிக்விட் பதத்துக்கு நமக்கு கிடச்சிருக்கு, தெரியுதா உங்களுக்கு. இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஸ்ப்ரே பாட்டில்லையோ அப்படி இல்லைன்னா இது நம்ம வாஷிங் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்ப்ரே பாட்டில் நான் யூஸ் பண்ணும்போது பாருங்கள், நான் இதில் ஒரு 1/4 வாசி தாங்க எடுத்து ஊற்றுறேன். அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் 3/4 வாசி தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 வாசி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்தாலே நமக்கு அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஊற்றும் போது உங்களுக்கு தெரியுது நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இது மாதிரி இருக்கிறத இங்கே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கிச்சனை சில டைம் நான்வெஜ் செய்யும் போது ஸ்மெல் அடிக்கும் இல்லையா, அப்போ அந்த ஸ்டவ்வில் அப்புறம் அந்த கிச்சன் ஜிங்கில் கிச்சனோட மேடையில் எல்லாத்தையும் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த லிக்விட் மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நம்ம வெசல் வாஷிங் பண்ணும் போது, அதாவது நம்ம பாத்திரம் நல்லா கழுவி எடுக்கும் போது இதை நம்ம சேர்த்து நம்ம என்ன வெசல் வாஷிங்க்கு லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அதோட சேர்த்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கும் போது நல்லா பளபளன்னு இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி உளுந்து பருப்பெல்லாம் நம்ம அதிகமாக வாங்கிட்டோன்னா வண்டு வந்துடும் இல்லையா, அதுக்கு நம்ம காய வச்ச இந்த ஆரஞ்சு பழத்தோல் நம்ம போட்டு வைக்கும் போது அதில் வண்டு வராதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் டேபிள்லையோ இல்லைனா கீழே தரையிலையோ உட்காந்து சாப்பிடும்போது நான்வெஜ் சாப்பிடும்போது ஒரு மாதிரி நமக்கு ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் இது மாதிரி இந்த ஆரஞ்சு பழத்தோலை நல்லா நீங்கள் தொடச்சி எடுக்கும் போது நமக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும், இடமும் நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி தான் இப்போது நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக துடைப்போம் இல்லையா, அப்போ இந்த ஆரஞ்சு பழத்தோலை நல்லா சுற்றி நல்லா தொடச்சி விட்டுட்டு நீங்கள் இந்த இடுக்கலெல்லாம் கூட நல்லா தான் தொடச்சி விடலாங்க. இது மாதிரி தொடச்சி விடும் போது நமக்கு சில டைமில் இந்த எறும்பெல்லாம் இருக்கு இல்லையா, அது போய் இந்த பர்னரில் போய் நமக்கு உள்ளே மாட்டிக்கிட்டு நமக்கு பர்னர் ஸ்லோவாக எரியும். இது மாதிரி நீங்கள் ஸ்டவ்வில் கீழே நமக்கு மேடையில எல்லாம் இந்த தோல் நல்லா தேய்ச்சி விடும்போது இந்த வாசனைக்கு அந்த எறும்பெல்லாம் எதுவுமே வராதுங்க.
அதாவது பூச்சியும் வராது, கரப்பான்பூச்சி பல்லி எதுவுமே கிட்ட வராது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த ப்ரெஸோ கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன், கோகனட் ஆயில். இது வந்து சுத்தமான செக்கு எண்ணெய்ங்க. இது நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு பழத்தோல், இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நமக்கு ரொம்ப கொதிக்கலாம் கூடாதுங்க, லைட்டான ஒரு மிதமான சூட்டில் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த சிம்லேயே நம்ம வந்து நல்லா அது கொதித்து அந்த தோலில் இருக்க எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயிலே நல்லா இறங்கணுங்க. அப்படி உங்ககிட்ட கோகனட் ஆயில் இல்லை, நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது, லைட்டான ஒரு சூடுலேயே இருக்கணும். இது நம்ம வந்து இந்த தோல் போட்டதால் உங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி புரிகிற மாதிரி தெரியுதுங்க. ஆனால் நான் அடுப்பில் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஸ்கின்னில் எங்கே வேணாலும் நம்ம இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் மாதிரி செஞ்சுட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னும் நல்லா பளபளன்னு இருக்கும். இது வீட்டிலேயே நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதாவது தூக்கி போடுற ஆரஞ்சு பழத்தோலை வச்சு நம்ம ஈஸியாக வீட்டிலே ஒரு ஸ்கின் கேரான ஒரு ஆயில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இதை வந்து கழுத்து கீழே இருக்க அந்த டார்க்காக இருக்கிற அந்த இது, அப்புறம் கண் கீழே இருக்கிறது, மூஞ்சில் எல்லாமே நம்ம போடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரத்த சோகை இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் சாப்பிட்டாலே ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நான் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் இல்லை நெய் கூட நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு நம்ம வறுத்து எடுத்துடலாங்க. தனியாகவே நான் வறுத்து எடுத்து வச்சிடுறேன். நம்ம இதிலே சேர்க்குறதுக்கு பதில் நம்ம வறுத்து எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக சேர்க்கும் போது நல்லா அது முறுமுறுன்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதை எடுத்தாச்சு. இதே எண்ணெயில் நான் வந்து இந்த பீட்ரூட்டை சேர்த்துருக்கேங்க. இது வந்து ஒரு 3 பீட்ரூட் நல்லா துருவி வச்சுருக்கேன். நீங்கள் இதில் கேரட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி போகிற வரைக்கும் நல்லா அதை ட்ரையாக நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நமக்கு மீடியம்லேயே வச்சுக்கலாம் அடுப்பை. அது ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா அது மாதிரி பக்கத்துலேயே இருந்து நல்லா அதை வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தாங்க நமக்கு அது சீக்கிரமாக ட்ரை ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு 1/4 கப் கிட்டே நான் வந்து பால் சேர்க்குறேன். பால் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து நான் 3 போட்டேன் இல்லையா, 3 மீடியம் சைஸ்க்கு பீட்ரூட் போட்டிருக்கேன். அதனால் ஒரு 1/4 கப்புக்கு நான் பால் திக்கான பால் எடுத்திருக்கேன். இங்கே கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் பால் பொறுத்த வரைக்கும் திக்காக இருக்கணுங்க, தண்ணியில் எதுவும் சேர்க்காமல் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாங்க. ஏன்னா நல்லா அது நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இது அப்படியே நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும் போது நமக்கு அந்த கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இந்த சமயத்தில் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் பார்த்திங்கன்னா இந்த 1/4 கப்லேயே நான் வந்து ஒரு 3/4 தாங்க சுகர் சேர்க்குறேன். ஏன்னா நமக்கு பீட்ரூட்லேயே நல்லா இனிப்பு இருக்கும். அதனால் நீங்கள் சுகர் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நம்ம கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். லாஸ்ட்டாக நீங்கள் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் ஒரு 10 ரூபா பேக்கெட்டு பால் பேக்கெட் போட்டிருக்கேங்க, பால் பவுடரு. அது போடும்போது நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சு அது முந்திரியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு உற்பத்தி ஆகிற ஒரு ஸ்வீட் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பார்த்த டிப்ஸும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.